நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமீன். இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாமே பலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஆவியான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரம் தொடர்ச்சியான செய்திகளை கேட்டோம். ஆமேன். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். நான் கடந்த வாரம் வெளியூர்ல இருந்து பயணித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாரத்தை என்னை பாரப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆமீன் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் முடிய அடியேன் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனமாய் கேட்போம். எடுத்தவர்கள் ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வார்த்தையிலிருந்து வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். சரி, பிரைஸ் எல்லாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியான் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் அவன் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பல சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. சோத்திரம். பல அல்லேலூயா சம்பவங்கள், பல கர்த்தருடைய காரியங்கள் இங்கு அடங்கி இருக்கிறது. சோத்திரம். ஆமென். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு பயணித்த ஒரு மனுஷனுடைய சம்பவத்தை தான் இந்த வேத பகுதியில நம்ம வாசித்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான்னு தெரியல. சோத்திரம். சில டைம்ல அல்லேலூயா அவனுக்கு என்ன நடந்துச்சு? பயங்கர அடி வந்துச்சு, பயங்கர காயங்கள் ஏற்பட்டது, குற்றுயிராக காணப்பட்டான், பல பிரச்சனைகள் அனுபவித்தது. சில டைம்ல நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. ஆமா, சில டைம்ல நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு காரணம் எருசலேமில் இருந்து அவன் அல்லேலூயா பயணிக்கிறதுனால தான். ஆமென். வர மாட்டேங்குது. எருசலேம் என்றால் என்னது? எருசலேம் என்றால் என்னன்னு சொல்லுவோம்? சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமில் என்ன இருந்தது? சபை இருந்தது. அல்லேலூயா. எருசலேமிலே அல்லேலூயா என்னுடைய கால்கள் நிக்கலாயிற்று தாவீது சொல்றார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும் பொழுது அவருடைய அல்லேலூயா பாதங்கள் இருந்த இடம் எங்க போய் சேர்ந்தான்? எருசலேமிலே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்பொழுதும் எருசலேமிலே நமக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படுகிறதோ அப்ப இயேசு வருகிறார் என்கிறதை அதை அநேகர் யூகித்து சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. எருசலேமை குறித்து நிறைய வேதத்துல வாசிக்கலாம். அப்போ சில டைம்ல நம்ம சபை விட்டு நம்ம பயணிக்கிறதுனால தான், சபைக்கு வராம வேற பயணத்தை பண்றதுனால தான் சில ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கை நெருங்கி வருகிறது. சபை விட்டு ஒரு நாள் விலகி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நேற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஆராதிக்கிற நாள்ல நம்ம சபைக்குள்ளத்தான் இருக்கணும். அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு பயணித்த பொழுது அவன் எதுக்கு பயணித்தான் என்பதை வேதத்துல போடல.
இவனுக்கு ஏன் அது நடந்துச்சு அப்படிங்கிறதை அல்லேலூயா நமக்கு சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவனுக்கு இப்படி ஏற்பட்டது? அவன் அப்படி என்ன வச்சிருந்தான்? சோத்திரம். இப்படி சொல்றாங்க. சோத்திர வேத பகுதியில வாசிக்கும் பொழுது அது ஒரு காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாம். அங்க நிறைய கள்ளர்கள் அங்க அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்களா. அந்த வழியா பயணிக்கிற சில பேரை கண்டுகொண்டு அவர்களை தாக்கி அவர்களுக்கு உண்டானது எல்லாம் பறித்து கொள்ளுவார்களாம். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம் என்று வேதத்துல அல்லேலூயா அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில டைம்ல நம்ம அப்படிதான் கேட்கிறோம், ஏன் எனக்கு நடந்தது? ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இது இருக்கிறது? சோத்திரம். அல்லேலூயா என்கிற பல கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் இந்த காலவேளை வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் எனக்கு இப்படி? சோத்திரம். என் கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லையே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிற நிலை, இந்த அளவுக்கு தாக்கப்படுகிற நிலை, இந்த அளவுக்கு நான் பலவிதமான சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுவதற்கான காரணம் ஏன் ஏன் என்று ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சமாரியனாக இயேசு வரப்போகிறார். ஆமென். உன்னை கொண்டு வர வேண்டிய இடத்திற்கு கொண்டு வரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 4 விதமான கூட்டங்கள் இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 4 விதமான கூட்டம். ஒன்று பறிக்கும் கூட்டம். சொல்லுங்க எல்லாரும். முதல் கூட்டம் என்ன கூட்டம்? பறிக்கும் கூட்டம். நம்மிடத்தில் இருக்கிறதை பறிக்கிற ஒரு அல்லேலூயா கிரியை, பறிக்கிற சில மனிதர்கள், பறிக்கிற சத்துருவின் அதிகாரங்கள். சோத்திரம். அவைகளிலிருந்து நம்ம ஜெயித்தால் மாத்திரம்தான், அவைகளிலிருந்து ஜெயிக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. முதல் கூட்டம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை பறிக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. மனித கூட்டங்கள் நம்மை அபகரிக்கிறது, பறிக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப்பட்டான். அல்லேலூயா. வழி அருகிலே விதைக்கப்பட்டவன். சோத்திரம். விதைத்த விதைகளை சோத்திரம் பட்சிகள் வந்து அதை என்ன செஞ்சுட்டுதான்? பட்சித்து போட்டது. அதை பறித்து கொண்டு போனது, அது எடுத்துக்கொண்டு போனது. அல்லேலூயா. அது இன்னும் விதை இன்னும் மண்ணுக்குள் போகவில்லை. இன்னும் அந்த மண்ணுக்குள் போன விதை இன்னும் விலை முளைக்கவில்லை. அது எந்த பலனையும் பார்க்கவில்லை. அதற்குள்ளாகவே அல்லேலூயா அதை வந்து பறித்து கொண்டு போகிற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் அல்லேலூயா எப்ப நடக்கும், இது ஏன் நடந்தது என்று கேட்க முடியாத சூழ்நிலையில பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு பறிக்கப்படலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கான சத்திரத்தில் கொண்டு வந்து உனக்கு பறிக்கப்பட்டவைகளுக்கான எல்லா அல்லேலூயா இழப்புகளை தேவன் தருவாராக. அல்லேலூயா. பறிக்கப்பட்டனே, நான் இழந்துட்டனே, நான் பறிகொடுத்து விட்டனே என்று நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக ஒரு சமாரியன் வரப்போகிறார். நமக்கான ஒரு சமாரியன் இயேசு வரப்போகிறார். என் வாழ்க்கையில் எவைகளை இழந்தாயோ, எந்த மனுஷனால் இழந்தாயோ அந்த மனுஷனை பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இயேசுவை அவன் பார்க்கணும், தேவனை பார்க்கணும், ஆவியானவரை பார்க்கணும். சோத்திரம். பறிச்சுட்டானே பறிக்கிறாங்களே. அல்ல, என் நாத்தனார் எப்ப வீட்டுக்கு வராலோ அப்பவே என் வீடு நாரி போச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில் அது இருக்கு. புருஷனுக்கு ஒரு நாத்தனார் இருந்தா பத்தாது, 2-3 நாத்தனார் இருந்தா பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒரு நாத்தனார் வச்சே சமாளிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க நாத்தனாரா கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா, வீட்டுல பயங்கர பிரச்சனை. சோத்திரம். அல்லேலூயா. மாமியார் கொடுமை தாங்க முடியல, மருமக கொடுமை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நாங்க தனியா ஊர் விட்டு ஓடி வர காரணமே இத்தனை அல்லேலூயா பிசாசு தான் காரணம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் ஆமென் நிறைய பேர் கதறுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இதெல்லாம் இழப்பதற்கு காரணம், என் வாழ்க்கை இதெல்லாம் பறிகொடுக்க ஒரு சந்தோஷத்திற்கு வீட்டுல இடம் இல்ல, ஒரு சமாதானத்துக்கு வீட்டுல இடம் இல்ல, எல்லாம் இவங்க வந்து பறிச்சு விடுகிறாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் புருஷன்கிட்ட என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. என்னத்தையோ ஒண்ணு சொல்லி விட்டுறாங்க. சோத்திரம். அது வரைக்கும் நல்லா இருக்கிற புருஷன் அப்படியே மாறிடுறாரு. சோத்திரம். அதனால தான் நான் நாத்தனார வீட்டுக்கு சேர்த்துறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. காப்பிக்கு பொதுவா நான் என்ன செய்யறேன், ஆமா விஷத்தை கலந்து கொடுத்துறேன். கொஞ்சம் டிகாஷன் அதிகமா போட்டு சர்க்கரையை கம்மி பண்ணி கஷாயமா கொடுத்துறேன் நான். காரணம் அதனால தான் அவ வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமென் வரமாடி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சரி, என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு போறான் அப்படின்னு விட்டா வந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 7 மாசம் பிரச்சனையா இருக்கு.
வந்த ஒரு நாள் வந்தா 7 மாசம் பிரச்சனையா இருக்கு. ஆமேனே வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்ததை பார்த்தா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பறிக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல சில விஷயம் நிறைய நடக்கும். அல்லேலூயா. என் பாத்திரத்தை அவ எடுத்து காப்பி வச்சா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எப்படி அவ என் பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யலாம்? காப்பி வைக்கலாம். எப்படி என் பாத்திரத்தை எடுத்து அவ பயன்படுத்தலாம்? நிறைய நடக்கு பாருங்க. பறிக்கப்படுகிற என் சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பறிக்கப்படுகிற சில காரியங்கள் நினைச்சு கலங்காத. நமக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார், நம்மை காண்கிற ஆண்டவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நமக்கான ஒரு ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, அவன் பாருங்க, நான் குற்றுகிறாய் கிடக்கிறேன், நான் காயப்பட்டு கிடக்கிறேன், எல்லாம் என்னட்டு உறுதிட்டு போயிட்டாங்க, பறிச்சு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் நான் இழந்துட்டேன். அல்லேலூயா. ரோட்டோரம் கிடக்கிறேன், வழியருகளே கிடக்கிறேன். அல்லேலூயா. ஊர் யாரும் தெரியாத இடத்துல நான் வசித்துக் கொண்டு இருக்கிறேன். பக்கத்துல யாருடைய துணையும் எனக்கு இல்ல, என் பக்கத்துல யாரும் எனக்கு ஆதரவாக இல்லை என்கிற ஒரு கதறல். பறிக்கப்பட்ட சூழ்நிலை நினைச்சு சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எல்லாமே நடக்குது, அப்பப்ப நடந்துட்டே இருக்குது. சோத்திரம். சில டைம் அண்ணால் அப்படிதான் நினைச்சிருப்பா. பாரு, எனக்கு வகுத்துல ஒண்ணு பறக்கல, அவளுக்கு வரும் பிறந்துட்டே இருக்குது. டபக்கு 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 டபக்கு. அவன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. அவ இப்படி கூட நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. என் புருஷன் பெனினாள். அல்லேலூயா. பெனினால தானே? ஆமா, என் புருஷன். அல்லேலூயா. என் புருஷன் நிமித்தம் அவளுக்கு 10 பிறந்துடுச்சு. அதே புருஷனை வச்சு எனக்கு ஒண்ணு கூட என்ன செய்யல, நடக்கல. ஆமென் சொல்லுங்க. இதே சூழ்நிலை தான் ராகேலுக்கும். அன்னைக்கு அவ 6 பிள்ளை பெத்தெடுத்துட்டா. சோத்திரம். 5 பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் 6 பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் தான் அவ கலங்கர. ஐயோ, அவளுக்கு 6 பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே. அடுத்தவங்களை நினைச்சு எனக்கு நடக்கல, என் வாழ்க்கை எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது நினைச்சு ஃபீல் பண்ற வரைக்கும் நடக்காது. தேவனை பார்க்கிற வந்த உடனே நடக்கும். அல்லேலூயா. மனுஷனை நம்ம பார்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இழந்தவைகளை பெற முடியாது. தேவனை பார்க்கும் பொழுது இழந்தவைகள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாள் சோத்திரம். அல்லேலூயா. பெனினால பார்க்கிற வரைக்கும் என்ன செய்யல, நடக்கல. எப்ப ஆண்டவரை பார்க்க வந்தாலோ, நான் சாப்பிட மாட்டேன், அல்லேலூயா, நான் ஒன்னையும் வாயில செலுத்த மாட்டேன், திராட்சை ரசத்தை ஆகலும் மது வாய்களும் நான் என்ன செய்யல, குடிக்கல, நான் ஒன்னும் வாய்க்குள்ள செயல்படுத்தல, என் இயேசுவை நம்பி அவர் சமூகத்துல வந்திருக்கிறேன். இனி நான் புருஷனை பார்த்தது போதும், இனி நான் பெண்ணினால பார்த்தது போதும், இனி அவங்க பிள்ளைகளை பார்த்தது போதும், இனி நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன், இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ராகேலுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு. அம்மா ஒரு மாதிரி அவ வேற மூடுக்கு வந்துட்டா. சோத்துரும். அல்லேலூயா. பிள்ளை கூட இல்லாட்டி என்ன செஞ்சிருவேன், செத்துருவேன். எப்படி சொல்றா பாருங்க. அல்லேலூயா. ஃபீலிங் அதெல்லாம் அல்லேலூயா சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. பெண்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங். சோத்துரும். அது எதை கொடுத்தாலும் சரிப்படுத்த முடியாது. சோத்துரும். ராகேலுக்கு என்ன பண்ணனு தெரியல. லேயாளுக்கு பிடிக்கலதான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு லேயால பிடிக்கலதான். ஆனாலும் அல்லேலூயா அங்க அவன் டஜன் கணக்கில் 1/2 டஜன் வந்தாச்சு. வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு நடந்துட்டு இருக்கு. இவன் வேணும் வேணும் கேட்கிறா, இவனுக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நியூஸ்ல பார்க்கும்போது பெற்ற பிள்ளைகளை கொன்னு போடுகிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயும் இருக்கிறது. அவளுக்கெல்லாம் பிள்ளை கிடைக்குது, அவளுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு நடக்கல என்கிற பறிக்கப்பட்ட இல்லாத காரியங்களை குறிச்சே கவலைப்பட்டு அந்த இடத்துல கடந்திருக்கிற அந்த மனுஷனை நோக்கித்தான் யார் வந்தது, சமாரியன் வந்தா. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமென். 2வது ஒரு கூட்டம் பாருங்க, பக்கமாய் விலகி போகிற ஒரு கூட்டம். சொல்லுங்க, பக்கமாய் விலகும் கூட்டம். பக்கம் வரைக்கும் வருவான், ஆனா என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனமலை வழியாத்தான் கிராஸ் பண்ணுவான், ஆனா நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். ஆமேன்னு வர மாட்டேன். அம்பராம்பாளை வழியா வருவான், அம்பராம்பாளையா அல்லேலூயா மசூதிக்கு பக்கத்துல இருக்கிற என் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வேற மாதிரி கற்பனை பண்ணாதே. அல்லேலூயா சொல்லுங்க. சேத்துமடை வரைக்கும் வருவான், உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா தம்பமதி தான், வரமாட்டான். சொந்தக்காரன் தான், நேசிக்கிறவன் தான், உறவுக்காரன் தான், எனக்கு எல்லாம் செய்யறவன் தான், தெரிஞ்சிருந்து வரல. பக்கத்து வீட்டு வரைக்கும் வருவான், வரமாட்டான்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன்ல என்னுடைய போட்டோ முதல், என்னுடைய ஐடி முதல், என்னுடைய நம்பர் முதல் எல்லாம் இருக்கும். எல்லா நம்பருக்கு அடிப்பான், என் நம்பருக்கு மட்டும் அடிக்க மாட்டான். அப்படி கவலைப்படுறீங்களா? பக்கம் வரைக்கும் டச் பண்ணா போதுமே எனக்கு கால் வந்துருமே. ஏன் அந்த டச் அவன் பண்ண மாட்டான்? ஃபீல் பண்றீங்களா? அல்லேலூயா. நீங்க உங்க ஃபீலிங் எல்லாம் கர்த்தர் மாத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன் வந்தானா அவன் விலகி போயிட்டானா? லேவியன் வந்தானா அவன் என்ன செய்தான்? அந்த பக்கம் விலகி போயிட்டான். நம்ம எல்லாம் அந்த விலகி போகிற கூட்டத்தை குறிச்சே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான் அதை படிக்கும் போது சோத்திரம் அல்லேலூயா, நான் படிச்சேன் பாருங்க, இப்படி படிச்சேன். அதை படிக்கும் போது அது இப்படி நான் பார்த்தேன் பாருங்க. ஆசாரியன் நினைச்சானா நமக்கு ஊழியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது, ஒருவேளை காயப்பட்டு குற்றுயிர்னா அவர் சாகர தருவாயில, மரண தருவாயில ரொம்ப அட்டி வாங்கி கிடக்கிறான். ஒருவேளை அவனை எடுத்து காப்பாத்த போனா, ஒருவேளை மரிச்சு போயிட்டானா, ஆசாரியர்கள் அல்லேலூயா மரித்த உடல் என்ன செய்ய தொட்டா அவன் தீட்டு என்று அர்த்தம். பழைய ஏற்பாடுல வாசித்தீங்கன்னா தெரியும். மரித்த ஒரு சடலத்தை தொட்டா அவன் இத்தனை நாள் தீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசாரியருக்கு ஒரு சட்டம் உண்டு. ஒருவேளை அதனால அவன் ஒருவேளை என்ன செஞ்சிருக்க, விலகி போயிருக்கலாம். அதனால அவனை தப்பா நினைக்க வேண்டாம். என்னுடைய பார்வையில நான் சொல்றேன், நீங்க அதை எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. பக்கம் வரைக்கும் வந்தான், படுவாவி இப்படி பண்ணிட்டானே, நாசமா போனவன், வீணா போனவன், அப்படி அத்தனை வச்சிருக்கானே, இத்தனை வச்சிருக்கானே, அதை அப்படி கொடுத்தாவது எனக்கு கொஞ்சமாவது இப்படி கொஞ்சம் இப்படி விட்டு இப்படி எடுத்திருக்கலாமே. தோசைக்கு இப்படி விட்டு இப்படி எண்ணெய் ஊத்துற மாதிரி எல்லாத்தையும் ஊத்த வேண்டாம், ஒரு சொட்டு இப்படி விட்டு அறுத்தா போதுமே, டேஸ்ட் வந்துருமே அப்படிங்கிற ஒரு சிந்தை. லேவியன் சபைக்குரிய பணிவிட வேலை செய்கிறவன் லேவியன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லேவியன் சபைக்குரிய பணிவிட வேலையெல்லாம் செய்கிறவன். அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஒருவேளை இதை தொட்டு இவன் எடுத்துக்கொண்டு போற வேலை ஏதாவது நடந்தா நான் செய்ய வேண்டிய சபையில் அல்ல செய்ய வேண்டிய ஊழியத்தில் ஏதோ ஒன்று எனக்கு தடை வந்துருமோ, எனக்கு என் மேல் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்று அவன் விலகி போயிருக்கலாம். இதுதான் காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அல்லேலூயா நெகட்டிவ் எல்லாம் நம்ம பாசிட்டிவா இன்னைக்கு மாத்த போறோம். இது வரைக்கும் நம்ம நெகட்டிவா பார்த்த அந்த பார்வை எல்லாம் பாசிட்டிவா பார்ப்போம். உனக்கான சத்திரம் ரெடியா இருக்கிறது, உனக்கான ஆலயம் ரெடியா இருக்கிறது. தேவன் குறிக்கப்பட்ட ஆலயம், உனக்கு நியமிக்கப்பட்ட ஆலயம் உனக்காய் காத்து கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. உன் காயத்தை ஆற்ற, உன்னை குணமாக்க, உனக்கு வேண்டிய நன்மை செய்வதற்கு ஆலயம் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? இதவே இவனவே பார்த்துட்டு வந்தேன்னு நீ ஆலயத்துக்கு போக முடியாது. இவனையே பார்த்துட்டு ஐயோ இவன் என்னை விலகி போயிட்டானே, இவன் என்னை காயப்படுத்திட்டு போயிட்டானே அப்படின்னு அவனையே நீ பார்த்துட்டு இருந்தீனா எங்க போக முடியாது. கர்த்தர் காத்திருக்கிற அந்த சத்திரம், கர்த்தர் காத்திருக்கிற அந்த தேவ ஆலயத்தை நோக்கி நம்மால் வர முடியாது. அதை தாமதப்படுத்தும், அது லேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. பறிக்கிற கூட்டத்தை நீ பார்க்க வேண்டாம், பக்கமாய் விலகி போகிற கூட்டத்தை பார்க்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பா இப்ப ரெண்டு கூட்டத்தை சொன்னா அது நெகட்டிவ் கூட்டம். இன்னொரு ரெண்டு கூட்டம் இருக்கு பாருங்க, அது பாசிட்டிவ் கூட்டம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் 33 வசனத்துல அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை காயத்திலே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு சமாரியன் இருக்கிறார். சோத்திரம். மூன்றாவது ஒரு கூட்டம் பாருங்க, பாரமுள்ள ஒரு கூட்டம். கர்த்தர் விரும்புகிற கூட்டமே இந்த கூட்டம் தான். அல்லேலூயா. ஆமா, பறிக்கிற கூட்டத்தின் மேல் அல்ல, பக்கம் விலகி போகிற கூட்டம் இல்ல, ஒரு பாரமுள்ள மக்கள் மேல, ஆத்மா மேல தரிசன பாரமுள்ள சில கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஓ நானும் சத்திரத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு ஆலயம், எங்க ஊர்ல சத்திரம்னா ஆலயத்துக்கு சொல்லுவாங்க. சத்திரத்துக்கு போறேன் அப்படின்னா ஆலயத்துக்கு போறேன் அப்படி சொல்லுவாங்க. மண்டபத்துக்கு போறோம் அல்லது அல்லேலூயா நான் கோயிலுக்கு போறேன் சோத்திரம், அப்படி பள்ளிக்கு போகிறேன் அப்படிலாம் பல விஷயங்களை சொல்லுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி ஒரு அல்லேலூயா கண்ணோட்டத்துல பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு பாரமுள்ள ஒரு கூட்டம். அல்லேலூயா. நான் போகிற இடத்திற்கு இவனையும் கொண்டு போய் சேர்ப்போம். இவனுடைய பலவீனங்களுக்காக நம்ம பாரப்படுவோம், இவன் சூழ்நிலைக்காய் பாரப்படுவோம் என்று அந்த மனுஷன் அவனை நினைத்து பாரத்தோடு பார்த்த ஒரு மனுஷன். நமக்கும் ஆத்துமா மேல் ஒரு பாரம் வரணும், மற்றவர்கள் மேல் ஒரு பாரம் வரணும், ஒரு கரிசனை வரணும்.
அவன் சொல்லுங்கப்பா, எத்தனை பேருக்கு அந்த கரிசனை வருது, எத்தனை பேருக்கு அந்த பாரம் வருது. நம்மளே நமக்கே ஆலயத்துக்கு போகிற பாரமே சில டைம் குறைஞ்சு போகிறது. அப்புறம் எப்படி அடுத்தவங்க மேல எப்படி ஒரு பாரம் வரும்? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பாரம் உள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாவை குறிச்ச ஒரு பாரம், ரோட்ல கிடக்கிற சில ஆட்களை குறிச்சதான ஒரு பாரம், கைவிடப்பட்ட மனுஷனை அல்லேலூயா பார்க்கும் போது ஒரு பாரம், நம்ம பாரப்படும் போது நம்ம மேல் பாரப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பாரு. நீங்க பாரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாரப்படுகிற சில நபர்களை கர்த்தர் தருவார். நீங்கள் பாரப்படாத சமயத்து உங்களுக்காக பாரப்படாத அல்லேலூயா பாரம் உள்ளவர்கள் கொடுக்க முடியாது. பாரம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு கூட்டம் அவனை கண்டு அவனை மனதுருகி அவன் கிட்ட வந்து அல்லேலூயா அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்த்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், 4 ஆத்துமாவை என் கார்ல வண்டியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற பாரம் வரணும். ஏன்னா ஆமென் வர மாட்டேன். அது கூட வேண்டாங்க, ஒரு டாடா ஏசி வாங்குங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு ஆம்னி வேன் வாங்குங்க, அல்லது ஒரு பெரிய அல்லேலூயா டிராவல்ஸ் வாங்குங்க, சோத்திரம். ஒரு பெரிய வண்டி வாங்குங்க, சோத்திரம். எதுக்கு வண்டி? எனக்கு ஓட்டுறதுக்கு இல்ல, நான் நிறைய ஆத்துமாக்கள் இந்த வாகனத்தின் மூலமா கொண்டு வரணும். அவன் தன் வாகனத்தில் ஏற்றி அவன் கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காந்தி அம்மா ஒரு பெரிய ஒரு அல்லேலூயா வச்சிருந்தாங்க, லாரி வச்சு ஈச்சர் வச்சிருந்தாங்க, சோத்திரம். அம்மா வேண்டி நீளம். இன்னைக்கெல்லாம் இருந்ததுன்னா அவங்கள பிடிச்சி நான் இங்க இழுத்துருப்பான் வண்டியை, ஆத்துமா ஏத்திட்டு வர்றதுக்கு இழுத்துருக்கலாம், சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவட்ட வண்டி இல்ல, சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்திற்காக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற அல்லேலூயா ஒரு பாரமுள்ள ஒரு கூட்டமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம மேல் ஒரு பாரமுள்ள கூட்டத்தை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது ஒரு கூட்டம் பராமரிக்கும் கூட்டம். அவனை பராமரித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பராமரிக்கிற, அவனை கவனிக்கிற, உபசரிக்கிற, அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமாய் அங்க இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. பராமரிக்கிற, கவனிக்கிற. வீட்டுக்கு வந்த பச்சை தண்ணி கூட கொடுக்காத நிறைய ஆட்கள் இருக்காங்க, சோத்திரம். அப்படி இல்ல, வரவங்களுக்கெல்லாம் நல்ல கொடுக்கணும், கவனிக்கணும். அல்லேலூயா. ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுக்கணும், சோத்திரம். வந்து கதனேட்டா பேசிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஐயோ தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சு இருக்கிற தண்ணி வரட்ட தண்ணி எல்லாம் வத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் தண்ணி குடிக்கிறீங்களா பாஸ்டர்னு கேட்பா. நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுமா? வீட்டு வாசல வந்த உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தண்ணி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது யாரோ எவரோ, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, அல்லேலூயா. இந்த சிறியாரில் யாருக்கு ஒரு சிறு கலசம் தண்ணீர் கொடுக்கறீங்களோ அது யாருக்கு கொடுக்கறீங்க? அது எனக்கே கொடுக்கறீங்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே வீட்டுல இல்லையா? காப்பி தண்ணி இல்லையா? ஒரு சுடுதண்ணியாவது காய்ச்சி கொடுங்கிறான். ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பராமரிங்க, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை, நற்கிரியைகளை, நற்காரியங்களை செய்யுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். யாருன்னே தெரியல, எவருன்னே தெரியல. அல்லேலூயா. இது வேறொரு மனுஷன் இவனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான், சோத்திரம். அவனையும் பராமரிக்கிறான், சோத்திரம். அவனுக்கு செய்ய வேண்டியதை ஏதாவது பத்திரினா கேளு, நாளைக்கு வந்து கொடுக்கறேன்னு சொல்றாரு. அப்பவும் அவரு சரி வேண்டாம் தூக்கிட்டு போயிரு வேணாம் அப்படின்னு சொல்லல. பராமரிக்கிற ஒரு கூட்டம், கவனிக்கிற, உபசரிக்கிற ஒரு கூட்டம் தேவை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறேன்? சமாரியானின் சத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. சமாரியனின் சத்திரம். அல்லேலூயா. ஆமா, உங்க சபை. அல்லேலூயா. சமாரியன் சத்திரம் தான் நம்ம சபை. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த சத்திரத்துக்கு நேரா, ஆலயத்துக்கு நேரா இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டும். அந்த மனுஷன், அந்த சமாரியன் அவனை சத்திரத்துக்கு நேராய் கொண்டு வந்தான், ஆலயத்திற்கு நேராய் கொண்டு வந்தான். இந்த ஆலயம் அவனுக்கு என்ன செய்தது என்கிற வேகமாய் 2-3 விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்திரம், இந்த ஆலயம் நமக்கு என்ன செய்யும்? சோத்திரம். நம்ம எதை எதிர்பார்க்க வேண்டும் இந்த ஆலயத்தில்? அந்த மனுஷனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்ன எதிர்பார்த்தான் என்கிறத வேகமாய் 4 விஷயங்களை சொல்ல போகிறேன். நம்பர் 1, எண்ணெய் திராட்சரசம் ஊற்றப்படும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எண்ணெயும்
திராட்சரசமும் ஊற்றப்படும். ஆலயம் என்றால் இந்த ரெண்டு விஷயத்தை மறக்க கூடாது. ஆலயம் என்றால் ஒன்று எண்ணெய் ஊற்றப்படும், ரெண்டு திராட்சரசம் வார்க்கப்படும். அப்படின்னா எண்ணெய் என்றால் அபிஷேகத்திற்கு அடையாளம், சோத்திரம். எண்ணெய் என்றால் ரட்சிப்புக்கு அடையாளம், சோத்திரம். எண்ணெய் என்றால் அல்லேலூயா ஒரு ஆத்துமாவுடைய அல்லேலூயா வாழ்க்கையினுடைய முதல் படிக்கு ஒரு அடையாளம். ஆமென். மீட்புக்கு அடையாளம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஒரு அதிகாரத்திற்கு ஒரு அடையாளம், அல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம். அந்த எண்ணெய் ஆலயத்தில் நிச்சயமாகவே ஊற்றப்படும். இரண்டாவது திராட்சரசம் அங்கே ஊற்றப்பட்டது. திராட்சரசம் மகிழ்ச்சிக்கு அடையாளம், திராட்சரசம் களிப்பிற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா திராட்சரசம் பலவீனங்களை மாற்றும். ஆமென். திராட்சரசம் நம்மை தேற்றும். அல்லேலூயா ஆறுதலற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கை நம்மை தேற்றும். ஆமென் சொல்லுங்க. அப்ப 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சத்திரம், ஆலயம், அந்த சமாரியன் கொண்டு வந்த அந்த சத்திரம், அவன் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த அல்லேலூயா சத்திரம் முதலாவது அவனுக்கு என்ன செய்தது? எண்ணெய் ஊற்றப்பட்டது, ரசம் வார்க்கப்பட்டது. அல்லேலூயா. வரவங்களை நல்ல கவனிச்சாவே, அவங்கள மனசார நீங்க பேசினாவே அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். ஒரு சபைக்கு ஒரு ஆத்துமா வருதா, பாஸ்டர் சில டைம்ல மற்றவங்களை ஜோம் பண்ணிட்டு இருப்பார், மற்றவங்களை ஏதாவது பார்த்து பேசிட்டு இருப்பார். ஒரு ஆத்துமா வருதா, ஒருவர் பேசி அவர்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் அல்லேலூயா ஊற்றப்படணும். சபையினுடைய நல்ல காரியங்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுசா ஒரு ஆத்துமா வருதா, நீங்க புதுசா அன்னைக்கு பாக்குறீங்களா, அவங்களை தேடி போய் பார்த்து பேசி, என்னக்கா நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, இன்னைக்கு உங்களை பாக்குறேன், அல்லேலூயா எங்க இருந்து வரீங்க, அல்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்க சூழ்நிலை என்ன தேவையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லணும். உனக்கெல்லாம் ஜோத்தம் சொல்ல மாட்டோம் போ அப்படின்னு போக கூடாது. இந்த சத்திரம் அநேகரை தேற்றுகிற இடம். அல்லேலூயா. மனதுருகி அவனை கிட்ட வந்து, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை தூக்கி அரவணைத்துக் கொண்டானாம். பவுல் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ற இடத்துல பொத்துன்னு ஒருத்தன் 3வது மாடியிலிருந்து விழுந்து செத்தே போனாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத் ஐதீகு அப்படிங்கிற ஒரு மனுஷன் 3வது மாடியிலிருந்து பொத்துன்னு விழுந்து செத்து போனான். நாங்க அந்த விஷயத்தை அல்லேலூயா கர்நால பேசிட்டு வந்தோம். சோத்து பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணி இருப்பாரு, அவன் எப்படி தூங்குனான். சோத்துறோம். அந்த அதிகாரங்களை வாசினா அப்போஸ்தலர் 20 நினைக்கிறேன். சோத்துறோம். நீங்க எனக்கு கவனிங்க, வாசினா அந்த அங்க விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அங்க மேசை இருந்தது, அப்பம் இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப எல்லாமே அங்க இருந்திருக்குது. அல்லேலூயா. ஒண்ணு இல்லாம இல்ல, எல்லாமே அங்க இருந்திருக்குது. சோத்திரம். பவுல் பிரசங்கம் பயங்கரமான பிரசங்கமா இருக்கு. யாரும் அங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோத்திரம். அவன் எப்படி தூங்குனான்னு தெரியல, எப்படி கீழே விழுந்தான்னு தெரியல. இப்ப ஜன்னல் வரல உட்கார்ந்தானா எப்படி அவன் கீழே விழுந்திருப்பான்? ஒருவேளை அந்த கட்டட அணைக்கு அப்படி இருந்திருக்கலாம். சோத்திரம். நான் கடநாட்கள் தென்காசியில இருந்து வந்துட்டு இருந்தோம். சோத்திரம். அப்ப குற்றாலத்துல தங்கி இருந்தோம். அங்கிருந்து நாங்க அல்லேலூயா தென்காசி வழியா அப்படி வந்துட்டு இருந்தோம். சோத்திரம். தென்காசி பக்கம் வந்த உடனே அப்ப டிராபிக் ஜாம் ஆச்சு, மெல்ல ஸ்லோவா வந்துட்டு இருந்தோம். சோத்திரம். அப்போ ஒரு வாலிப பையன், சோத்திரம், அந்த 2வது 3வது மாடியில உட்காந்து காலை நீட்டி, அந்த போர்ட்டிகோக்கு முன்னாடி செவுரு இருக்கும் பாருங்க, வெளியே மாடிக்கு மேல வெளியே எட்டி பாக்குற மாதிரி ஒரு போர்ட்டிகோ இருக்கும். அதுல அந்த கைப்பிடி செவுரு இருக்கும் பாருங்க, அந்த செவுத்து மேல உட்காந்து காலை அப்படி 2 நல்லா நீட்டி உட்காந்துட்டு, சோத்திரம், செல்லு பார்த்துட்டு இருக்கிறான். காலை நல்லா நீட்டி. அப்போ அந்த பக்கத்துல அவன் அப்படி கால் வச்சானா அங்க பேலன்ஸுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப நான் உடனே சொன்னேன், எங்க பாஸ்டர் பார்த்து சொன்னேன், ஒருவேளை ஐதீகு இப்படிதான் உட்கார்ந்து இருப்பான் போல. இன்னைக்கு அவன் இவன் செல்லு பாக்குற மாதிரி அவன் வேற ஏதோ சிந்தையெல்லாம் ஒண்ணு செஞ்சிருக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென். ஏதாச்சும் திரும்பி இருப்பான், பொத்துன்னு விழுந்திருப்பான். நான் சொன்னேன், அந்த பையன் திடீர்னு காலத்துக்கு திருப்பி எங்காவது வெளியே போட்டானா அவன் விழுந்து என்ன அவன் நிலைமையான தெரியல, பாவமே, அவன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறான், செல்லு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அல்லேலூயா. கவனக்குறைவு. அப்ப நம்முடைய சபைக்கு வருகிற ஜனங்கள் கவனக்குறைவா இருக்கிறாங்க, தூங்குறாங்களா, தட்டி எழுப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சோர்ந்து போய் உற்சாகப்படுத்த. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா, உற்சாகமா இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, உங்கள் மேல் எண்ணெய் வார்க்கப்படும், உங்கள் மேல் அல்லேலூயா திராட்சை ரசம் வார்க்கப்படும்.
நிறைய வசனம் இருக்கு. யாக்கோபு 5:14 ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி சபை மூப்பனாரை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. மார்க் 6:13 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா வியாதியஸ்தனுக்கு எண்ணெய் ஊற்றி அவனை என்ன செய்தாங்க? சுகமாக்கினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 3:12 வேகமா வாசிங்க. எரேமியா 3:12 வாசிங்க. எரேமியா 3:12. பிரைஸ் தி லார்ட். வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று, சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சேரமார்க்கமாய் நடந்து. பாருங்க, அது கீழே அப்படியே நம்ம வாசிச்சு வரும்போது அல்லேலூயா, தொய்ந்து போவதில்லை. என்னதுங்க? தொய்ந்து போவதில்லை. சோத்திரம். ஆமா, அங்க எண்ணெய் ஊற்றப்பட்டது. சோத்திரம். வசனம் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அங்கே அல்லேலூயா, தொய்ந்து போன கவலையற்று பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஊற்றப்பட்டது? எண்ணெய் ஊற்றப்பட்டது. அந்த எண்ணெய் அவர்களை மகிழ்ச்சியாய் மாற்றினது, சந்தோஷமாய் மாற்றினது, வாழ்க்கையில ஒரு பெரிய பலன் வந்தது. சோத்திரம். பாருங்க, நான் பைபிள்ல வாசிக்கும் பொழுது எண்ணெயும் திராட்சை ரசம் சேர்ந்தே வரும். நிறைய நான் வசனங்களை பார்த்தேன், அதை எடுத்து பார்க்க நேரம் இல்லை. இப்ப கவனிங்க. சோத்திரம். எண்ணெயும் திராட்சை ரசம் சேர்ந்து ஒரே வசனம் சேர்ந்தே வந்துச்சு. அப்ப ஆவியானவர் அதை விரும்புகிறார். சோத்திரம். ஒருவனுக்கு அல்லேலூயா எண்ணெய் தேவை, ஒருவனுக்கு ரசம் தேவை. அல்லேலூயா. ஒருவனுக்கு அபிஷேகம் தேவை, ஒருவனுக்கு மகிழ்ச்சி தேவை, ஒருவனுக்கு சந்தோஷம் தேவை, ஒருவனுக்கு மீட்பு தேவை, விடுதலை தேவை. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அநேகர் அபிஷேகம் பண்ணும்போது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் முதல் ஒரு அற்புதம் நடந்தா உடனே அவங்க என்ன செய்வாங்களாமா? எண்ணெய் ஊற்றி. யாக்கோபு செய்கிறார். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அந்த கல்லை எடுத்து நிறுத்தி அந்த கல்லின் மேல் எண்ணெய் வார்த்து. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் உள்ள வாழ்க்கைத்தான் நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். காயங்கள் மாறிடும், உன் வியாகுலங்கள் மாறும், வியாதி மாறும். ஒவ்வொரு நாளும் ஆவியினால நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டும். கேட்கிறோமா? காலை எந்திரிச்சு அதிகாலை எந்திரிச்சு கேளுங்க, ஆண்டவரே என் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டாப்பா. சத்திரத்துல ஆவியான சபையில ஊற்றப்படுகிறது முதல் எண்ணெய், அது நிரப்பணும். என் சிரசின் மேல் ஊற்றுங்க. ஆரோன் சிரசின் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் அவன் முகத்தில் தாடியில் வலிந்தோடி அங்கியில் வலிந்தோடுகிற ஒரு அபிஷேக தைலம். எர்மோன் மேலும் அல்லேலூயா சீயோன் பர்வதத்து மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்க ஜீவனையும் ஆமென் அல்லேலூயா அதிகாரத்தை ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அதிகாலை எந்திரிச்சோன்னு கேளுங்க, நல்ல ஆண்டவரே கிளைமேட் வரட்டும், என் வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலை வரட்டும், என் மேல் அபிஷேகம் வரட்டும். என்னை பார்க்கிறவங்க ஆண்டவர் தேவனை பார்க்கணும், தேவ பிள்ளையா பார்க்கணும், என்னை பார்க்கணும், விசேஷமாய் பார்க்கணும். என்னை பார்க்கிறவங்க நன்மையாய் ஆசீர்வாதமாய் பார்க்கணும். நான் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த அபிஷேகம் எந்த எண்ணெய் ஊத்துறியா? உங்க வீட்டுக்கு எண்ணெயா தூக்கி தலையில ஊத்துங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில வந்தா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அது துதிக்கிறது இல்ல, ஆவியில் நிரம்புறது இல்ல, ஆவியெல்லாம் மங்கி போயிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சிரிக்கிறது இல்ல, சந்தோஷமா சிரிக்கிறது இல்ல. ஒரு காரியம் சொன்னா உம்முன உட்கார்ந்து இருக்கிறது. சந்தோஷம் திராட்சை ரசத்திற்கு அடையாளம், எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். ஆவியினால் நிரப்பப்படணும். பாடல் வேலையில, ஆராதனை வேலையில, அபிஷேக வேலையில கேட்கணும், ஆவியான மேல் ஊற்றுங்கப்பா, இன்னைக்கு நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன், வாஞ்சோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணுல விளக்கணை ஊத்துன மாதிரி அப்படியே முழியா முடிச்சு அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் காயம் மாறணுமா? நீ அடிக்கப்பட்ட பிரச்சனை மாறணுமா? உன் வாழ்க்கையில சீர் பிடிக்கப்பட வேண்டுமா? வாழ்க்கையில ஒரு பாரம் மாறணுமா? ஆலயத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டது, அதை விரும்பி கேளு. எண்ணெய் என் மேல் ஊற்றுங்க ஆவியானவரே.
அவர் சிறுவர்கள் மேலோ வாலிபர்கள் மேலோ சோத்திரம் அல்லேலூயா நம்ம குமாரன் மேலோ குமாரத்து மேலோ என் ஆவியை ஊற்றுவார். யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போஸ்தல நாட்கள் அவைகள் நிறைவேறினது, இன்னும் அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா சொல்லும். ஆமென் சொல்லுங்க. இது ஆவியானவர் நிரம்புகிற ஆலயம். ஆமென் சொல்லுங்க. இது ஆவியானுடைய பிரசன்னத்தில் மூழ்கிற ஒரு சபை. நிறைய சபை இருக்குது, கையை தட்டாத சபை இருக்குது, அபிஷேகத்துல நிரம்பாத சபை இருக்குது, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சபை இருக்கிறது. அங்க ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல. சோத்திரம். அப்படிப்பட்ட சபையில இருக்கிறது. அங்க வேர்க்காது, சரீரம் ட்ரெஸ் எல்லாம் ஒரு சின்ன அழுக்கு வராது, யாரும் வந்து நம்ம இடிக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே பொம்மையா போய் பொணமா வரலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் அசையும் பொழுது, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெறும். ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது மரித்து போன நான்களானவர் கூட எழும்பி வருவான். சத்திரம் என்னது? சத்திரம் என்ன கொடுக்க போகுது? என் வாழ்க்கை என்ன மாற்ற போகுது? நம்முடைய காயங்களுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் எண்ணெய் ஊத்துது? நான் காயத்தோட வந்தனுங்களா? பக்கத்துல ஒரு அம்மா ஆவி நரம்பிச்சா, அந்த காயத்துல ஒரு மிதி மிதிச்சதா, இப்படி வந்த காயம் அம்புட்டோடு மாறிடுச்சு பாஸ்டர். ஏன் சர்ச்சுக்கு வரல? உனக்கான அவ்வளவு ஜெபம் பண்ற, சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். என் காயம் சுகமாகட்டும் பாஸ்டர். அப்ப சர்ச்சுக்கு வர. என்னமா சர்ச்சுக்கு வந்தாதான் காயம் சுகமாகும்? போங்க பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்தா காயம் பெருசாகுது. என்னமா சொல்ற? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் ஊற்றப்படட்டும்னா இங்க வந்து நம்ம போய் மிதிக்கிற மற்றவங்களை நீங்க துதிங்க. ஆண்டவர் நல்ல குதிச்சு ஆண்டவர் ஆராதிங்க. பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் சூழ்நிலைய கொஞ்சம் கட்டுப்பாட்டின் ஆவியானவருக்கா ஜெபம் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில அல்லது நிரம்பணும். ஆவியான ஊற்றப்படும் போது நம்மள கட்டுப்படுத்த முடியாதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அங்க இருக்கிறார். நம்ம எங்க நிக்கிறோம், அல்ல எந்த சூழ்நிலை இருக்கிறோம், பக்கத்துல ஆண் இருக்குதா பெண்ணு நிக்குதா, என்ன நிக்குதுன்னு பார்த்துட்டு அல்லேலூயா ஆவியில நிரம்பணும். அந்த சிந்தையோட ஆவியான விரும்பினீங்கன்னா அல்லேலூயா சோத்திரம் அப்படி வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல ஆவியான சில சொல்லுவாங்க, சில சபையில பார்த்துருக்கோம், அப்படி சில பெண்கள் உருண்டு பிறண்டு அவங்க சாரி எல்லாம் விலகி போயிடும். பார்த்து சொல்லுவார் ஆவியானவர் பயமா இருக்கிட்ட. என்ன சாரி விலகிறது? ஆவியான நிரப்புறதா? நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டேன். யாராவது அப்படி குதிச்சாலும் உடனே பாட்டு நிறுத்திடுவேன், சவுண்டை நிறுத்திடுவேன். அப்ப எல்லாம் அமைதியாயிரும். அது என்ன ஆவியானவர்? ஆவியானவர் நம்முடைய காயங்களை மாற்றணும். அந்த சத்திரத்துக்கு வந்து அந்த மனுஷனுடைய காயங்கள் ஆறினது. அவன் பட்ட எல்லா அவன் சூழ்நிலைகள் மாறினது. அதுதான் எண்ணெய், அதுதான் ரசம். ஆமென் சொல்லுங்க. 1 நாளாகமம் 12:40 வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 12:40 வாசிக்கும் பொழுது அங்க மகிழ்ச்சி. சோத்திரம். 1 நாளாகமம் 12:40 வாசிங்க வேகமா. சோத்திரம். கீழே வாசிக்கும் பொழுது ஆடு மாடுகள் ஆகிய அங்க திராட்சை பழங்கள், திராட்சை பழம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடு ஆகிய இவர்கள் வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபைக்கு வந்துட்டு எதை எடுத்துட்டு போகணுமா? ஆமென் வர மாட்டீங்க. சபைக்கு வந்துட்டு எதை எடுத்துட்டு போகணும்? வாயில வர மாட்டேங்குது. எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு போகணும். இங்க இருக்கிற கொத்த தூக்கிட்டு போக கூடாது. சும்மா ஒரு வேடிக்கையா சொல்றேன். சபையில் இருக்கிற எதையாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது. எதை எடுத்து போகணும் சொல்லுங்க. எதை எடுத்துட்டு போகணும்? எண்ணெயும் ரசமும். சபைக்கு போன மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி உனக்கு சொல்றேன், போய் பக்கத்து வீட்டுல சொல்லணும், சொந்தக்காரனுக்கு சொல்லணும், உறவுக்காரனுக்கு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. உங்க மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை நீ மற்றவருக்கு ஷேர் பண்ணணும். ஆவியானவர் இன்னைக்கு நீ நிரப்பினார். உன்னை எப்படி நிரப்பினார்? இன்னைக்கு ஆவி என்னோட பேசினாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற விசுவாசிகளோட ஷேர் பண்ணணும். ஆவியானவர் இன்னைக்கு மகிமையை நிரப்பினார், பாடல் வேலை நிரப்பினார், ஆராதனை வேலை நிரப்பினார், பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு வேண்டி ஆவியானவர் பேசினார். அதை பேசணுமா? ரூத்து கேட்டியா? கேட்டியா? கதை கேட்டியா? கதை பாஸ்டர் பேசுனது கேட்டியா? நானும் நானும் கேட்டுதான் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாஸ்டருக்கு எப்ப ஆப்பு வைக்கலாம், எப்ப அவரோட ஒரு ஆப்பு வச்சு தூக்கலாம், நீ ஒரு ஐடியா சொல்லு. ஆமா, பக்கத்துக்கு இன்னொரு அக்கா இருக்குது, அந்த அக்காடையும் கேளு. ஒரு ஆமைன்னு வரமாட்டேன். நம்ம சபையில அப்படி யாரும் இல்லை, அதனால கர்த்தரை சோத்தரிக்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. 4 விசுவாசி சேர்ந்து பாஸ்டுக்கு ஒரு பாம்பு வச்சு தூக்குறாங்களா, அந்த பாம்பு உங்களுக்கே வெடிக்குன்னு தெரியறதில்ல சிலருக்கு. அந்த கேஸுக்கெல்லாம் யாரும் இப்ப இல்ல, அதனால கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இப்ப இருக்கிற பிள்ளைகளை தங்கமான பிள்ளைகள், அல்லேலூயா, ஊழிக்காருக்கு ஏற்ற பிள்ளைகள், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சபை உருப்படியா போகுது, அதான் சபை ஆசீர்வாதமா சமாதானமா போகுது. சோத்திரம். விசுவாசி மேல அது எந்த எனக்கு பாரம் வர்றதே இல்ல. பாரம்னா இதை குறிச்ச கவலை எனக்கு இல்ல. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. எண்ணெயும் ரசமும் திராட்சை ரசம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீமோத்தேயு பலவீனமா இருந்தாராம். தீமோத்தேயு பலவீனமா இருந்தாரா. சோத்திரம். பவுல் அவருக்கு உடனே ஒரு ஐடியா சொல்றாரு. சோத்திரம். அது அடிக்கடி உனக்கு வருகிற பலவீனத்திற்காக நீ திராட்சை ரசத்தை கொஞ்சம் எடுத்துக்கப்பாங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திராட்சை ரசத்தை கொஞ்சம். ஆமா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று அன்னைக்குள்ள பாரம்பரியம் அதுல திராட்சை ரசம் சேர்க்கிற ஒரு ஃபுட். அது நம்ம இன்னைக்கு காப்பி குடிக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க திராட்சை ரசத்தை அவங்க டெய்லி எடுத்துக்கணும். சோத்திரம். எடுத்துக்குவாங்க. சோத்திரம். அது பலவிதமான சரீரத்துக்கு பலனும் கூட. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதுல திராட்சை ரசம் அதை புளிப்பாக்கி அதை பக்குவம் பண்ணி அதை என்ன செய்யறாங்க, அல்லேலூயா, அதை பல விதத்துக்கு போதையா பயன்படுகிறது. அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேண்டாம். சோத்திரம். ஆவியானவர் தருகிற அந்த திராட்சை ரசம், ஆவியானவர் தருகிற அந்த மகிழ்ச்சி, அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு வந்தா நம்ம செய்ய வேண்டிய விருப்பம் என்னது, அந்த மகிழ்ச்சியை நான் பெறணும். அதுதான் இந்த சத்திரம், அதுதான் இந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்க. சிலரெல்லாம் அல்ல சபையில வந்தா சோத்திரம் மகிழ்ச்சி போயிருது. சோத்திரம். சிலர் சொல்றாங்க சபைக்கு வந்தாவே சந்தோஷம் போயிருது பாஸ்டர், ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சோத்திரம். அப்ப நம்ம முதலாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும், ரசத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப நமக்கு என்ன வரும், சந்தோஷம் வரும். நம்ம எல்லாம் ஒரே பிளட், ஒரே டிஎன்ஏ, ஆமீன், ஒரே சபைக்குள் இருக்கிற ஆத்துமா, ஒரே குடும்பம் என்கிறத மறந்துடக்கூடாது. என்னமோ இவன் நாத்தனார் மாதிரியும் இவன் நம்ம கொழுந்தியா மாதிரியும் ஒண்ணுக்கு அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிறது. சோர். ஆமேன வர மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. மாமியார் அல்லேலூயா மருமகளுக்கு சண்டை வருது. அது பாரம்பரியத்தில் என்ன செய்யுது, சண்டை வருது. ஒரு நாள் ஆவது அல்லேலூயா மருமகன் மாமனாருக்கு சண்டை வருதா? வர்றதில்ல. ஆமேன வர மாட்டேங்குது. மருமகனே வாங்க அப்படின்னு மாமனார் கூப்பிடுறாரு. ஆமென், அல்லேலூயா. மருமகன் சொல்றான் மாமனாரே வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் எப்பவுமே அந்த பிரச்சனை இல்லையே. ஏன் பிரச்சனை இல்ல எனக்கு தெரியல. திராட்சை ரசமும் எண்ணெயும் ஊற்றப்படணும். ஆலயத்துல அதை பெற்றுக்கொள்ளணும். நான் காயப்பட்டு வந்தேன், நான் வியாகுலத்தோட வந்தேன், பல பிரச்சனையோட வந்தேன். எப்ப இந்த சத்திரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு போனனோ அப்பவே என்னோட காயம் எல்லாம் ஆறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் மேல் ஒருவர் பட்ட காயத்தையும் இந்த ஆலயத்தில் வந்துதான் அதை சரி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கா, உங்க போன வாரம் உங்க மேல ஒரு பெரிய கோவப்பட்டக்கா, அல்லது உங்க மேல எரிச்சலா இருந்த கொலை வெறியா இருந்தக்கா, இப்ப நான் மன்னிச்சுட்டுக்கா, என்னைய மன்னிச்சுக்கா, அக்கா ஒரு கட்டி பிடிக்கா. ஆமென் வர மாதிரி சோத்திரம் சொல்லக்கா. ஆமா, உன் மேல அவ்வளவு கோபமா இருந்த, அவ்வளவு எரிச்சலா இருந்த, உன் மேல அப்படி ஒரு கொலவெறியில் இருந்த, இன்னைக்கு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாத்திட்டா இருக்கா. நீ உன் மேல எனக்கு கசப்பு இல்ல, நீ என் மேல கசப்பு இல்ல, ரெண்டு பேரும் என்னது ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்படி சேர்றோமா? பிரசங்க கேட்டு கூட மாற மாட்டாங்க சில பேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பிரசங்கத்தில் ஆவியானவர் பேசினாலும் பாஸ் யாட்டோ போட்டு கொடுத்துதான் பேசுறாரு போல இருக்குது அப்படின்னு இன்னும் கோபத்தை பேச்சு பெருசாக்கிறாரு. ஆலயம் 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 மகிழ்ச்சிக்குரிய ஆலயம். ஆலயம் அது எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படுகிற ஆலயம். அவன் சத்திரத்துக்காரன் அல்லேலூயா அவனை அந்த சமாரியன் கொண்டு வந்து அந்த ஆலயத்துல சேர்த்த போது அல்லேலூயா அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்கல. எதனால காயம், ஏன் காயம், நீ பண்ண திமிருதான், நீ பண்ண காரியம் தான் உனக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லப்படல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அக்கா சாட்சி சொல்லு. ஐயோ பயங்கர பிரச்சனை, புருஷன் அடிக்கிறாரு, அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இவ பண்றான். கூட்டம் முடிஞ்சொன்ன எனக்கு தெரியும் நீ ஏதாவது பேசியிருப்ப, வாய் விட்டுருப்ப, உனக்கு அப்படி தாண்டி விழுகுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லாம, ஐயோ அக்கா நீ சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து, அடிச்சாரோ பாக்கா, நான் ஜோம் பண்றேன், உனக்கா ஜோம் பண்றேன் அப்படின்னு அவங்க காயத்துக்கு என்ன செய்யணும், மருந்து போடணும். நம்மால இன்னும் குண்டூசி வச்சு எச்சா குத்தி விடுது, நொறுக்கு 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 நொறுக்குன்னு குத்து. ஹலோ ராமன் சொல்லுங்க. அதுல வேற ரெண்டு அக்கா கூடிக்கும், பின்னாடி செட்டுல இருக்கிறதுலாம் அல்லேலூயா மறைவிட நிறைய இருக்குது. ரெண்டு அக்கா போயிச்சுக்கும். இடி கேட்டியா சாட்சி? சாட்சி நானும் கேட்டனே, பயங்கரமா சொன்னாலே, அவளுக்கு இன்னும் வேணும், இதுக்கு வேலையா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னும் நல்லா போராடு.
ஆமென் சொல்லுங்க. இந்த சத்திரம் அப்படி மாறக்கூடாது, இந்த ஆலயம் அப்படி மாறக்கூடாது. காயத்தை கட்டுகிற காயத்தை, அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். அல்லேலூயா சொல்லும்போது வர்றேன். அல்லேலூயா. இந்த பாயிண்ட்ல எண்ணெய் ஊற்றப்படணும். பாஸ்டர்ட்ட இருந்து எண்ணெய் வரணும், அவன் பரலோகத்துல இருந்து எண்ணெய் வரணும், அவன் நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு எண்ணெய் பாயணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இம்புட்டுக்காண்டு 50 மில்லி எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க யாரோ, எல்லாம் ஒரே மாதிரி பச்சை கலர் பாக்கெட் பாருங்க, எல்லாம் பச்சை கலர் பாக்கெட், ஒரே பிராண்டு. யாரு எண்ணெய் எழுதியா வைக்கிறாங்க? எழுதி வைக்கிறது இல்ல, அப்படியே வச்சிடறாங்களா, மாத்தி எட்டு போயிடுறாங்க, அல்லது எண்ணெய் அவங்க எட்டு போயிடுறாங்க. நம்ம எண்ணெயை காணோம். அன்னைக்கு ஒரே சண்டையா இருக்கும். எவ தெரிஞ்சிருந்தது எவ்வளவு என்னுடைய எண்ணெய் பாட்டுல எண்ணெய் என்ன செஞ்சுட்டா, களவாண்டுட்டா. ஊற்றப்படுகிற எண்ணெய் இப்ப என்ன செய்யுது? பிரச்சனையா மாறுது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் 2 பாக்கெட் வேணா வாங்கி தரேன், என்னைக்கு விட்டு நல்லா ஊத்தி என்ன செய்ய, நல்லா குழி அப்படின்னு விடாம சோத்திரம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீடு எண்ணெய் பாக்கெட் 50 மில்லி பாக்கெட், ஒரு பச்சை கலர் பாக்கெட். எப்ப பார்த்தாலும் இந்த இன்னைக்கு ஒரு பாக்கெட் இல்ல, சாம்பிளுக்கு எடுத்து காமிக்கலாம்னா. ஆமென் அல்லேலூயா. பாருங்க எண்ணெயில பிரச்சனை. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண ஒரு ஆட்கள், ஒரு ஆத்துமா வரும். ஜோம் பண்ண ஒரு ஆத்மா வந்து நின்றுட்டு இருக்கும், பின்னாடியே நின்று இருக்கும். முன்னாடி ஒரு ஆளுக்கா ஜோம் நிட்டு பாஸ், பின்னாடி அந்த ஆத்மா நிற்கும். இந்த கேப்புக்குள்ள அங்கிருந்து ஓடி வந்து ஒரு ஆத்து உள்ள வந்து புள்ள நின்னுக்கும். அந்த ஆத்மா உங்களுக்கு ஆப்போசிட்டான ஆளா இருக்கும், உங்களுக்கு விரோதியின் ஆத்மாவும் இருக்கும். உடனே இந்த ஆத்மா ஜோம் பண்ண அவ்வளவு நேரம் 10 நிமிஷம் நின்றுட்டு இருக்கிற ஆத்மா அந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும். நானும் கூட்டம் முடிச்சுட்டு கண்ணை விழிச்சு அந்த ஜோம் நிட்டு அடுத்த அம்மாக்கு ஜோம் கையை வைப்பா, அந்த அம்மா காணும். ராமன் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தா படக்க படக்கன்னு ஓடிட்டே இருக்கும். ஜோமனை வந்து அம்மா இப்படி ஓடிடுச்சு, என்னடா தெரியலையே அப்படின்னு போன் பண்ணி, என்ன ஆத்தா ஜோமனை வந்து ஓடிட்டு, பாஸ்டர் உங்களுக்கே நியாயமா இருக்கா? யாரும் சொல்லல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு நியாயமா இருக்கா? நானே 10 நிமிஷம் கால் கெடுக்க நிக்கிறேன், ஒரு ஆத்மா உள்ள வந்து அவளுக்கு இயேசு நாமத்தில் பிசாச போன் வரட்டுறீங்க, நான் அவ்வளவு நேரம் நின்னுட்டு நான் கால் எடுக்க நிக்கிறேன். ஒரு அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இதெல்லாம் பேசணும்னு எதிர்பார்த்து வரல, இன்னும் ஆவியானவர் அப்படி வெளிப்படுத்துறேன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, அல்லேலூயா, நான் இன்னும் எவ்வளவு வேணா என்ன செய்யறேன், நிக்கிறேன். நான் அந்த எண்ணெய்க்காக வெயிட் பண்றேன், அந்த அபிஷேகத்துக்காக வெயிட் பண்றேன், அந்த ஆசீர்வாதத்துக்காக இன்னும் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். மற்றவர்களை பார்க்காம, அல்லது காயப்படுத்துறவனை பார்க்காம, அல்லது எனக்கு விரோதமா வந்தவனை பார்க்காம, அல்லேலூயா, நான் இப்போ சத்திரத்துக்கு வந்திருக்கிறது அந்த இயேசுவை நல்ல சமாரியனை, அந்த ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களை பார்த்து தான் தேவனை செய்கிற நன்மையை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். சபைக்குள்ள வந்துட்டும் மற்றவங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், மற்றவங்களை குறிச்சுதான் நம்ம சிந்திச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு நாள் அண்ணால குறிச்சு பிரசங்கம் பண்றேன், கவனிங்க. அவருடைய குணத்தை குறிச்சு நான் ஒரு நாள் எடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கேரக்டர். சபையில வந்து உட்கார்ந்து அழுகுறா. வருஷந்தோறும் வரும்போதெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்வா, ஒரு நாளாவது இருந்ததெல்லாம் உபவாசம் தான். ஒரு நாள் ஜெபம் பண்ணாலா, ஆண்டவரே என் சக்கலத்துக்காக அவளை அடியும் ஆண்டவர், அவளை உதையும் ஆண்டவர், அவளை வீட்டை விட்டு துரத்தும் ஆண்டவர், எனக்கு விரோதமா அவ பேசிட்டே இருக்கிறாப்பா, என்னை ஜெபம் பண்ண விட மாட்டா, அவ பெத்துட்டே இருக்கிறா, இனி அவ பெக்கவே கூடாது. ஒரு நாளாவது அண்ணாள் அவன் 7 கிட்ட ரிப்போர்ட் பண்ணாரா? வேதத்தை எடுத்து பைபிள் படிச்சு பாருங்க. அண்ணாள் அவ பட்ட பிரச்சனை அதிகம், ஆனா ஒரு வார்த்தை கூட அவ என்ன செய்யல, சொல்ல. ராமே, நம்ம எவ்வளவு லிஸ்ட் எடுக்கிறோம். நீங்க சொல்றீங்களே எங்க பிரச்சனை மாறல, என் காயம் கட்டப்படுற, என் வியாதி மாறல, என் நெருக்கம் மாறல சொல்றீங்களே, இன்னைக்கு ஆவியான வெளிப்படுத்தி சொல்றாரு, நீ அதெல்லாம் விட்டுட்டு சத்திரத்துக்கு வந்திருக்கிறீங்கள, உன் காயம் கட்டப்படும், உன் பிரச்சனை மாறப்படும், உன் சூழ்நிலை மாறப்படும். இதே நம்மளா இருந்தோம்னா, இதே மாதிரி சத்திரக்காரன் சமாரியன் ஒருத்தர் கூட்டி போய் விட்டான்னு வச்சுக்க, முதல்ல இறந்த உடனே பாஸ்ட் இப்படி முன்னாடி நிப்பார், நின்ன உடனே பார்த்த அவன் அடிச்சுட்டான், இங்க அடிச்சான் பாத்து, இங்க ஒரு கட்டை வச்சு கிழிச்சிட்டான் பாத்து. ஒருத்தன் வந்தா பாஸ்ட், அவன் வந்துட்டு பக்கத்தை எட்டி பார்த்துட்டு இன்னும் செத்து தொலைல போயிட்டான் பாத்து. அவன் என் மாமியார் தான் பார்த்த, மாமனார். ஹலோ ராமன் சொல்லுங்க. இந்த அடி இருக்கு பாஸ், இந்த அடிக்கு காரணமே அவதான் பாஸ். என் புருஷனோட
ஆனா இவன் பாருங்க, அவன் போய் உக்காந்தான வாயே திறக்கல. வசனம் சொல்லுது, குற்றுயிராய் அவன் கிடந்தானா. எப்படி கிடந்தானா? செத்தவன போல. அவ்வளவு காயம், அவ்வளவு அடி. இந்த அடி நம்ம வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருப்போம். ஒரு ஆசாரியன் வந்தான், பாஸ்டர் உங்களை மாதிரி சிப்பா போட்டு வந்த, நீங்க உங்களை பார்த்து நல்லவரா தெரியுறீங்க, அவரு அப்படி தெரியல எனக்கு. அதுல வந்து பாச பிரச்சனையா ஒரு சாட்சி. அலையா சொல்லுங்க. அவன் ஆசாரியனை பத்தியும் சொல்லல, லேவியனை பத்தியும் சொல்லல. இன்னொருத்த வந்தான் பாஸ்டர், சரி அவன் தான், சரி பாதர் போறாரு, அவன் இந்த பாதர் கண்டுக்கல போயிட்டாருன்னு பார்த்தா இன்னொருத்த வந்தார் லேவியன்னு சொல்லி ஒருத்த வந்தான், அவனும் சுத்தமே கண்டுக்கல. ஆமே, அல்லேலூயா. என் சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் போன மாதிரி இவனும் போயிட்டான். அவத்துக்கு பிறந்த வந்தானே, அது அப்படித்தான் போவான். நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னா அவன் என்ன செய்யல, சொல்ல வாய பேசாம வச்சுட்டு அங்க சத்திரத்தில் என்ன நடக்கப்பட்டது, அவன் அல்லேலூயா எண்ணெய் ஊற்றப்பட்டது, ரசம் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் நல்லா ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க அப்பா, இன்னும் இருக்கிறத எடுத்துக்கொண்டு ஊத்துங்க அப்படிலாம் கேட்கல. அவன் ஊற்று வரைக்கும் அவன் அப்படியே காத்திருந்தா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெயும் திராட்சை ரசம் ஊற்றப்படுகிற இடம்தான் சத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இரண்டாவது, என் வாழ்க்கையை கட்டும் இடம்தான் சத்திரம். சொல்லுங்க இந்த வார்த்தைய, என் வாழ்க்கையை கட்டும் இடம். பாருங்க, எண்ணெயும் திராட்சை ரசம் வார்த்து காயங்களை கட்டி. இந்த கட்டினது யாரு? காயத்து கட்டுறது யாரு? கட்டு போடுறது யாரு? சொல்லுங்க. இந்த சத்திரத்துல இருக்கிற, அல்லது சத்திரத்துல அவன் இருக்கிற சத்தத்தினுடைய கிரியை, சத்தத்தினுடைய நன்மை, அங்கிருந்த சமாரியன் அவனை கட்டுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம், அவனுக்கு நல்ல விஷயங்களை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், அவன் வளர்ந்த விதம் அப்படி இருந்திருக்கலாம். இந்த சத்திரம் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். உன் காயங்களை கட்டப்படும். சொல்லுங்க. என்ன சூழ்நிலை வர்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கட்டுவா. உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை இன்றோடு அது முடிய வைக்க போகிறது. இன்றோடு அதற்கான ஒரு கட்டு வரப்போகிறது. கர்த்தர் அதெல்லாம் முடிச்சு இனி காயத்தை வெளிய தெரியாத அளவுக்கு அதை நல்ல ஒரு சுத்தாக அது தெரிகிற வரைக்கும் சுத்திட்டே இருப்பார். அது எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரி, காயம் வெளியே தெரியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த காயத்திற்கு அல்லேலூயா பேண்டேஜ் சுத்திட்டே இருப்பார். அந்த காயம் மறைகிற வரைக்கும், அந்த காயம் தெரியாத அளவுக்கு, அந்த பிளட் ஒழுகாத அளவுக்கு அந்த காயத்திற்கு வேண்டிய சகலவற்றை தந்து அதை கட்டிக்கொண்டே இருப்பா. அதுதான் சத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, சரியான நபர் கட்டினா காயம் வெளியே தெரியாது. ஆனா சோத்திரம், தெரியாதவன் கட்டினால், பணத்துக்காக கட்டினால் காயம் வெளியே தெரியும், நாற்றம் வெளியே வரும், அதனுடைய காயத்தின் அல்லேலூயா வேதனை வெளியே தெரியும். கட்டுகிறவர் கட்டினார் அந்த காயம் வெளியே தெரியாது, வலியும் வெளியே தெரியாது, வாசனையும் வெளியே தெரியாது. எல்லாவற்றையும் மூடுகிற ஒரு கட்டுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டு. அல்லேலூயா. இதுவரைக்கும் பலர் உன்னை கட்டியிருக்கலாம், வெளியே தெரிகிற மாதிரி, நாத்த அடிக்கிற மாதிரி, எல்லாரும் பலர் அறிகிற மாதிரி சில கட்டு கொடுத்திருக்கலாம், சில கட்டு போட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இப்ப நான் கட்டுகிற இந்த கட்டு இந்த சத்திரத்துல வந்திருக்க இல்ல, இன்னைக்கு நான் கட்டுகிற இந்த கட்டு வெளியே யாருக்கும் தெரியாது. இங்கிருந்து வெளியே போகும்பொழுது உன் காயம் சுகமாய் தான் நீ வெளியே போக போற. உன் பிரச்சனை மாறிதான் நீ வெளியே போக போற. பிரச்சனை ஆகிற வரைக்கும் நான் உன்னை விட போகிறது இல்ல. உன் பிரச்சனை மாறுகிற வரைக்கும் நான் உன்னை விட போகிறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கல. அப்படிப்பட்ட கட்டு எனக்கு வேணும்னு சொல்றாங்க ஒரு அல்லேலூயா. எனக்கு அந்த கட்டை கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கல. ஆமா, எரேமியா 30:17 வாசிக்கும், அவர் காயங்களை கட்டுகிறவர். சங்கீதம் அல்லேலூயா, ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயம் ஆற்றப்படும். இது வரைக்கும் எந்த சத்திரத்துக்கு போன எனக்கு தெரியல, யார எந்த மனுஷன் நாடி போன எனக்கு தெரியல. இன்னைக்கு நீ வந்திருக்கிறீல, உன் காயம் கட்ட போகுது. இதுவரை கட்டாத ஒரு கட்டை நான் கட்ட போகிறேன். இதுவரைக்கும் சில கட்டை பிரிச்சிருக்கலாம், கட்டிலேயே ஒரு குத்து வச்சிருக்கலாம், உன்னை எக்ஸ்ட்ரா காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நான் கட்ட போற கட்டு அது சுகம் அடைகிற ஒரு கட்டு, அது பலன் அடைகிற ஒரு கட்டு. இனி நீ அல்லேலூயா வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை அது இன்னும் யாராலும் சரிப்படுத்த முடியாத ஒரு
பலரை நம்பி நீ போன இல்ல, பலரை நம்பி நீ வாழ்ந்த இல்ல, இன்னைக்கு என்னை நம்பி வந்திருக்கிறீல, உனக்கு ஒரு கட்டு, சூப்பர் கட்டு நான் போட போகிறேன். இனி உனக்கு கவலைப்பட வேண்டாம். உன் நாத்த வெளியே போகாது. அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை வெளியே போகாது. உனக்கே தெரியாத அளவுக்கு நான் ஒரு கட்டு போட போறேன். நீயே பார்த்தா கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு கட்டு போட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறா, நீ பயங்கர காயத்தோட வந்திருக்கிற, பயங்கர பிரச்சனை வந்திருக்கிற, உனக்கான ஒரு அல்லேலூயா சூப்பர் கட்டு நான் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உனக்கு கட்டு போட்டிருக்கலாம், அது குணமடையாத கட்டு. இப்ப நான் ஒரு கட்டு போட போறேன். அந்த கட்டு உன்னை சுகமடைய போகிறது. பிரிச்சு பிரிச்சு நீ வேற ஒருத்தரோட கட்டு போட்டுட்டே இருந்த, அவங்ககிட்ட போய் கட்டு போட்ட, இவங்கிட்ட கட்டு போட்ட, இவங்க கட்டு போட்ட, அது சுகம் அடையாதத இப்ப எங்கிட்ட வந்திருக்கல, சத்திரத்துக்கு வந்திருக்கிறீல. இந்த சத்திரம் உன்னை அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் நிறைய இருக்கு. சோத்திரம். நான் வேகமா போறேன். சோத்திரம். எரேமியா 6:14 மேல் பூச்சாக அவனை கட்டுனாங்களாம். எப்படிங்க? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மேல் பூச்சா கட்டுனாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி மேல் பூச்சா நான் பூச மாட்டேன். நீ என்னை நம்பி வந்துட்டீல, என் சத்திரத்துக்கு வந்துட்டீல, என்னோட ஆலயத்துக்கு வந்துட்டீல. ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. உன் காயங்கள் ஆறப்போகுது. யாரால காயங்கள் உனக்கு காயம் வந்ததோ அந்த காயங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மாற்ற போகுது. நீ அவனை பார்க்க வேண்டாம், நீ அதை பார்க்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சம்பவம் வேதத்துல நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பைபிள் திறந்தோன்னா முதல் வேத பகுதி என்னன்னு தெரியுமா? முதல் பைபிள் திறந்த உடனே ஒரு வசனம் வரும். பூமி எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்துச்சு. வராமன்னு சொல்லுங்க. என்ன இருந்துச்சு? நம்ம அந்த வசனத்தை நல்லா படிச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல இருக்க ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் படிக்காம இருக்கோம். கவனிங்க. அது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, அப்புறம் இருள் இருந்தது. நான் இதுவரைக்கும் கேள்விப்படுகிற எல்லா விசுவாசியும் சபையில வந்து சாட்சி சொல்றது, அந்த ஒரே பிரச்சனை, பிரச்சனை பாடு பிரச்சனை. அது ஒழுங்கின்மையாத்தான் இருக்கும், அது வெறுமையாத்தான் இருக்கும், அது இருளுத்தான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அதற்கு மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு மேல இருக்கிற ஆவியானவரை நம்ம பார்க்கல. எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது, இருளா இருக்குது. ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்கிறது, இருளா இருக்குது. ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்குது. இதைத்தான் பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, வெளிச்சம் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. ஆவியானவர் இந்த ஒழுங்கின்மைக்கும் மேல, இந்த வெறுமைக்கும் மேல, இந்த இருளுக்கும் மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல வெறுமையை பார்க்கும்போது சொல்லணும், இந்த வெறுமைக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார், ஒழுங்கின்மைக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார், இருளுக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி வரும் பொழுது, வெறுமை வரும் பொழுது, இருள் வரும்போது, போராட்டம் வரும்போது சொல்லணும், இந்த போராட்டத்திற்கு மேல ஆவியானவர் இருக்கிறார், இந்த பலவீனத்திற்கு மேல ஆவியானவர் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார், என் காயத்திற்கு மேல ஆவியானவர் இருக்கிறார். அப்படி உங்க கண்ணை பார்த்துட்டீங்கன்னா, அப்படி உங்க கண்ணை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுவீங்க. குறைகளே சொல்லவே மாட்டீங்க, குறைகளை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அது இருந்துட்டு போகட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண போறேன், கழுகு குறித்து பேச போறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சில சூழ்நிலைகளை, கழுகுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களோடு பேசுவேன் அடுத்த வாரத்துல. கவனிங்க. உயர பறக்கணும்னா, உயர எழும்பணும்னா சில சோதனைகள் எல்லாம் சகிச்சுதான் ஆகணும், சில பாடுகள் எல்லாம் சகிச்சுதான் ஆகணும். அப்பதான் நீ அது உயரத்துக்கு போக முடியும். கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்போ என் வாழ்வை கட்டுகிற இடம் இந்த சத்திரம் தான். மூன்றாவது, எனக்கான வாகனம் வரும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கான வாகனம் வரும். ஆசாரியன் வாகனம் கொண்டு வரல, லேவியன் வாகனம் கொண்டு வரல. இனி அடிச்சுட்டு ஒருத்தர் போனா பாரு, அவன் கூட வாகனம் வந்தானா தெரியல. எனக்கு யாரும் கொண்டு வராத வாகனத்தை என்னுடைய சமாரியன் கொண்டு வந்து என்னை அவன் வாகனத்தில் என்னை ஏற்றி கொண்டு போனான். உனக்காக ஒரு வாகனம் கிளம்பி கொண்டிருக்கிறது.
உன்னை நோக்கி வரப்போகிறது. அந்த வாகனம் உன்னை உயர்த்தி கொண்டு போய் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒபதியா என்கிற மனுஷன் ஹல்லேலூயா எலியாவை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் அவர் உன்னை எடுத்து கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு வச்சிருவாரு. அவர் உன்னை டிராவல் மேலேயே பறக்க விடுவாரு. நம்முடைய ஆவியானவர் உயரத்தில் உன்னதத்தில் பறக்க விடுகிற ஆவியானவர். அவரை நம்பினால் நமக்கான ஒரு வாகனம் வரும். அடுத்த நிலைக்கு நேராய் நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை மாற்றி வேறொரு ஆசிரியர் இடத்துக்கு நடத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு நேராக ஆவியை நடத்த வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை காலை என்ன நினைச்சேன் தெரியுமா? 10 மணிக்கு ஆரம்பிக்கணும், 10:30 முடிச்சிடணும், 11 மணிக்கு செய்தி ஆரம்பிக்கணும், 11:30 முடிச்சிடணும், முடிச்சுட்டு போயிடலாம். மழை வர பயங்கரம் வருது. ஆனா இன்னும் எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. முடிக்க மனசு வரமாட்டேங்குது. ஆவியானவர் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்தை கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வர கஞ்சி வேற இல்ல, மழை வெஞ்சதுனால வைக்க முடியல. ஆமா, மட்டையில நனைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உங்களைய நிரப்பித்தான் அனுப்ப போறார். அல்லேலூயா. கடைசி பாயிண்ட் அதுதான். எனக்கான வாகனத்தை நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் ஏற்ற நேரத்துல வரும். வாகனம்னா அடுத்த நிலைக்கு நேராய் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு நிலை தான் அந்த வாகனம். நீங்க ஆனமலையிலிருந்து பொள்ளாச்சி போகணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு வாகனம் தேவை. அது எந்த வாகனமா இருந்தாலும் நமக்கான வாகனம் வரும். நீங்க அல்லேலூயா உடைகுளம் போகணும்னா 12ஆம் நம்பர்ல ஏறினா தான் உடைகுளம் போக முடியும். 34 ஏறினா சேத்துமடை தான் போக முடியும். 11 ஏறினா காளியாவரம் தான் போக முடியும். அது நமக்கான வாகனம். இது கவர்மெண்ட் வாகனம். அங்கே எழுதியிருக்கும், அது இது அரசாங்க அல்லேலூயா அரசாங்கத்துக்குரியது, இது கவர்மெண்ட்டுக்குரியது, தமிழ்நாடுக்குரியது அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அரசு பேருந்து பாசமா சொல்றாங்க, அரசு பேருந்து. ஆனா நமக்கான ஒரு வாகனம் வரும், சொந்தமான வாகனம் வரும். அது நீ விரும்புகிற எல்லா இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வாகனம் நீ விரும்பாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும், நீ விரும்பாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போகும். ஆனா தேவன் நமக்கு தருகிற வாகனம் நீ எதிர்பார்க்காத நினைத்திராத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அதான் பரிசுத்த நமக்கு தருகிற ஒரு வாகனம். இந்த காயப்பட்ட மனுஷன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், நான் இப்படி ஒரு இடத்துக்கு வருவேன், இப்படி காயங்கள கட்டப்படும் நினைக்கல. அதுக்கு தேவை ஒரு வாகனம் தேவை. அது ஆவியானவரே கொண்டு வந்து அவனுக்கு சேர்த்தால், அது அவன் பிரயாசமோ அவன் ஜெபமோ தெரியல, ரசிக்கப்பட்டானான்னு தெரியல, ஆண்டவர் பிள்ளையான்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஏற்ற ஒரு வாகனத்தை ஆவியானவர் ஏற்படுத்தி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு மகனை நினைச்சு செத்து போற கண்டிஷன் இருக்கிறார். 45வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமத்துல. கவனிங்க. அல்லேலூயா முடிக்க போறேன், சோத்திரம். ஆமா, செத்து போகிற கண்டிஷன்ல இருக்கிறார். மகனை நினைச்சு ஏக்கம். அவனுக்கு 12 பிள்ளைகள். அல்லேலூயா 12 அல்லேலூயா பிள்ளைகள். அவங்க யார குறிச்சு கூட கவலை இல்ல, இந்த ஒருத்தனை குறிச்சுதான் யாக்கோபு கவலை. என்ன ஆனானோ தெரியல, ஐயோ அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல அந்த அதிகாரத்துல வாசிங்க 45 ஆதியாகமத்துல கவனிங்க. அப்ப அவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாராம். பார்க்கும்போது யோசேப்பு அனுப்பின வாகனம் அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன வண்டி, ஏது வண்டி, யார் அனுப்பின வண்டி? அப்ப யாக்கோபு சொல்றாங்க, இது யோசேப்பு அனுப்பின வாகனம், யோசேப்பு அனுப்பின வண்டி வந்திருக்கிறது. நம்ம எல்லாம் அங்க கொண்டு போய் யோசேப்பு சேர்ப்பதற்கு அவர் வண்டி அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வண்டியை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, சோத்திரம் அல்லேலூயா 27ஆம் வசனத்துல சொல்லும்போது வசனம் சொல்லுது, அல்லேலூயா அந்த வண்டியை பார்த்த உடனே யாக்கோபின் ஆவி உயர்த்தது. இதுவரைக்கும் நீ பயணிக்காத ஒரு வாகனம் வரப்போகிறது, நீ பயணிக்காத ஒரு வண்டி வரப்போகிறது, இதுவரை நீ ஏறாத ஒரு வண்டி வரப்போகிறது. அந்த வண்டியில் ஏற்றி உன்னை ஆசீர்வாதமான இடத்துல, இதுவரை மரண வாழ்க்கை மாறப்போகுது, இதுவரை உயிர்ப்பிக்கப்பட போகுது, அந்த வாகனத்தில் உன்னை ஏற்றி கொண்டு போக விரும்ப. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா சொல்லி முடிக்க போறேன். பேசிட்டே இருப்பேன் 2 மணி நேரம் ஆனாலும். கவனிங்க, கடைசியா சொல்லப்படுகிறது பொறுங்க, எல்லா தேவையும் சந்திக்கும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எல்லா தேவையும் இந்த சத்தரம் சந்திச்சிருச்சு. அவன் கையில காசு இருந்துச்சா, பணம் இருந்துச்சா, அவன் பணக்காரனா, அவன் யாருன்னு அட்ரஸ் ஒண்ணுமே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது,
மறுநாள் தான் புறப்படும் பொழுது 2 பணத்தையும் கொடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, இவனை விசாரித்துக்கொள், இன்னும் ஏதாகிலும் செலவழித்தா நான் திரும்பி வரும்போது உனக்கு தரேன்னு கேரண்டி கொடுத்துட்டு ஒருத்தன் போறா பாருங்க. நான் யாரையா கேரண்டி கொடுக்கிறதுக்கு? நான் அப்படி என்னையா செஞ்சுட்டேன்? எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறதுக்கு தேவைகள் சந்திக்க ஒரு மனுஷன் அன்னைக்கு இருந்தான்னா இன்னைக்கு என்ன ஏசு இருக்கிறா. என் தேவை குறிச்சு எனக்கு கவலை இல்லை, என் தேவை குறிச்சு எனக்கு பயம் இல்லை. இந்த சத்திரம் அந்த தேவைகளை சந்தித்தது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சூழ்நிலையை பார்த்தா அப்படித்தான் இருக்கும், இந்த இடங்களை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த சத்திரம், இந்த ஆலயம் நம்ம தேவைகளை பூரணமா சந்திக்க போகிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல? நல்ல அந்த கேட்ட நல்ல வார்த்தைக்காக ரீகாபானா தீனானாமா ரபலபா. ஓ ஹalleluya. ஓ தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறதுனால, இந்த சபையை நோக்கி வந்திருக்கிறதுனால ஓ தேவைகள் எல்லாம் பூரணமாய் தேவன் சந்திப்பாராக. உன் காயம் கட்டப்படும், அது உன் பிரச்சனையும் மாறும், உன் தேவைகளும் சந்திக்கப்படும். ஆமென். இது வரைக்கும் அல்லேலூயா தேவைகளை குறிச்சு கவலைப்படல, ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கிறது, என் தேவைக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியலன்னு ஒருவேளை கலங்கி வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவைகள் பூரணமாய் சந்திக்கிற ஒரு இடம் தான் இந்த சத்திரம். இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றுட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஜனங்கள் பெற்று செல்லட்டும். இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பீராக.